ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க உண்மையா? அது எப்படி வைக்கலாங்க ஐயா. அது எந்த டைரக்ஷனில் வைக்கணும்னு கணக்கு இருக்குங்க ஐயா. எந்த பகுதியில் வைக்கணும். இப்போ வடகிழக்கு மூலையில் ஒரு டோரை வச்சுட்டு தென்மேற்கு மூலையில் டோர் வைக்கக்கூடாது. அது தரக்கூடாது. அது மாதிரி இப்போ வடக்கு பக்கம் வாசல் வச்சா தென்கிழக்கு பக்கம் தெற்கு கிழக்கு பகுதியில் டோர் வைக்கலாம். இதே கிழக்கு அக்கடியில் டோர் வைக்கக்கூடாது. தெற்கு அக்கடியில் வைக்கலாம், கிழக்கு அக்கடியில் வைக்கக்கூடாது. இப்படி நிறையா இருக்குங்க. வைக்கலாம் 2 வாசல் வச்சவங்களா இருக்காங்க ஐயா, 4 பக்கம் வாசல் வச்சவங்களா இருக்காங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, நம்ம ஜவஹர்லால் நேரு அலகாபாத் அவர் பங்களா பாருங்க, சுற்றி 4 பக்கம் ரோடு. அதனால இந்தியாவே ஆண்டாருங்க ஐயா. இந்தியாவே ஆண்டார். 2 பக்கம் ரோடு உள்ள ப்ராப்பர்ட்டி அதோடைய மதிப்பு வேறங்க ஐயா. 3 பக்கம் ரோடு இருக்கும் சில வீடுகளுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. 4 பக்கம் ரோடு உள்ள வீடுகள்லாம் இருக்குது. இந்த 4 பக்கம் ரோடு உள்ள வீடுகள்லாம் பெரிய விவிஐபிங்க. ஏன்னா அவங்க வீட்டை சுற்றியே அந்த ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்குங்க, காஸ்மிக். மக்கள் பிரயாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வண்டி வாகனம் போகும், ஆகிட்டே இருக்குங்க. வீட்டினுடைய நுழைவாசல் எந்த திசையை நோக்கி இருக்கிறது சிறப்பு? அவங்க ஜாதகப்படின்னு ஒன்று இருக்குங்கய்யா. இதுக்கு பொது விதி இல்லை. இது பொது விதி இல்லைங்க, ஜாதகப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அதுலேயே இந்த நிலப்படி வைக்கிறதே ஃபஸ்ட்டு சூரியன், சந்திரன், செவ்வாய் இப்படி காம்பினேஷனில் வரும். இதில் சந்திர மூலையில் வைக்கிறது பெஸ்ட்டுங்கய்யா. சந்திரன் தான் குபேரங்கய்யா. சில பேருக்கு புதன் மூலையில் வாசல் வைக்கணும். புதன் வலுத்தவங்களுக்கு புதன் மூலையில் வைக்கணும். புதன் மூலைங்கிறது நடுப்பகுதிங்கய்யா. புதன் பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் இருக்குங்கய்யா. இயற்கையாகவே அவங்களுக்கு அமையுங்கய்யா. அவங்களுடைய ஜாதகம், வாஸ்து எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி போய் அமையும். இப்போ நான் இருக்கிற வீடு வந்து புதன் மூலையில் வாசலுங்கய்யா. இருந்தது சூரிய மூலையில் வச்சுருக்கு. அது கடுமையான பாதிப்பை கொடுத்துச்சுங்க. சூரிய மூலையில் வச்சு பாதிப்புங்கய்யா. எனக்கு சூரியன் 12ஆம் இடத்துல. 2 பக்கம் டோரை மாற்றி வச்சேன், வேலை செய்யலை. அப்புறம் தான் வாஸ்து ஒவ்வொன்றா இதை எடுத்து பயிற்சி பண்ணாதுங்க.